உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பற்றியில் நான் பார்த்து கொண்டு இருப்பது நலந்தரும் நவம்பர் மாத ராசி பலன்கள் 2025. நவகிரக யோகத்தால் மாறக்கூடிய மாற்றங்கள் என்ன, அதற்கான பரிகாரங்கள் என்ன, உங்களுக்கான பலங்கள் என்ன, இதை பற்றி நம்ம வீடியோ பதில் பார்க்க இருக்கிறோம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர எடுத்துனா ஆள் கொடுத்து வச்சுருங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டீஸ் வந்துடுங்க. கண்டிப்பாக பார்க்குற அனைவரும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் எங்களுக்கு ஒரு அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷத்தையும் ஒரு ஆர்வத்தையும் தூண்டுதமாக இருக்குதுங்க. இது மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் பலன்கள் வந்து கொண்டிருக்கிறது. இதில் இன்றைய வீடியோ பற்றி நான் பார்க்க இருக்கிறது காலபுருஷ தத்துவப்படி நமக்கு 12 வீடுகளில் 9வது வீடாகவும் குருவை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த நவம்பர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகிறது, உடைய கிரக நிலைகள் என்ன, கிரகடைய சஞ்சாரத்தாருடைய மாற்றங்கள் என்ன, கிரக மாற்றங்கள் என்ன, அதுக்கு உண்டான பலன்கள் என்ன, திருமண யோகம் என்ன, நீங்கள் உங்களுடைய குழந்தை வாக்கியம் யோகம் என்ன, நீங்கள் தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், டிஎன்பிசி போன்ற போட்டியில் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் எப்படி இருக்கப்பட்ட பலன்கள் அளித்தர இருக்கிறார். தொழில் மற்றும் வியாபாரம், விவசாயம் சார்ந்த தொழில் பலன்கள் எப்படி இருக்க போகிறது, இந்த மாதம் அதை பற்றியெல்லாம் பார்க்க இருக்கிறோம். கிரக நிலைகளை போன்றதை பார்க்க இருக்கிறோம். தைரிய விரிய ஸ்தானத்தில் சனி வக்கரம் மற்றும் ராகு இணைந்திருக்கிறார். உங்களுக்கு 3ஆம் இடமான தைரிய விரிய ஸ்தானத்தில் சனி வக்கரம் மற்றும் இருப்பது சற்று உடன் பிறந்தவர்களாக கொஞ்சம் சற்று அக்கறை செலுத்த வேண்டும். அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் குரு, அஷ்டம ஆயுளுக்காரக என்று சொல்லி 8ஆம் இடத்தில் உங்களுக்கு குரு இருக்கிறதால ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக நாம் எதிர்பார்க்கிறோம். பாக்கியஸ்தானத்தில் கேது சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன் இணைந்திருக்கிறார். லாபஸ்தானத்தில் சூரியன் சேர்ந்து புதனோடு சேர்ந்து புதன் வக்கரமற்ற நிலையாக இருக்கிறார். விரயஸ்தானத்தில் செவ்வாய் என கிரக நிலைகள் வலம் வருகின்றன. கிரக மாற்றத்தை பொறுத்தவரை மாதம் 3/11/2025 அன்று தொழில் ஸ்தானத்தில் இருந்த சுக்கிர பகவான் லாபஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார். தான் வீட்டுக்கு 10ஆம் இடத்தில் இருந்த தொழில் சுக்கிர பகவான் 11ஆம் இடத்துக்கு மாற இருக்கிறார். 16/11/2025 அன்று லாபஸ்தானத்தில் இருந்த சூரிய பகவான் அயனசேன போகமான 12ஆம் இடத்திற்கு மாற இருக்கிறார். அந்த மாதம் 17/11/2025 அன்று லாபஸ்தானத்தில் இருந்த புதன் பகவான் வக்கர நிவர்த்தி அடைய இருக்கிறார். 17/11/2025 அன்று தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைய இருக்கிறாருங்க. இந்த காலகட்டம் 27/11/2025 அன்று லாபஸ்தானத்தில் இருந்த சுக்கிர பகவான் அயன சயன போகஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார். பலனை பொறுத்தவரையும் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, நீண்ட நாட்களாக முயற்சி செய்த காரியங்கள் வெற்றி தர இருக்குதுங்க. வாகனங்கள் வாங்கும் யோகமும் உண்டாக இருக்குதுங்க. திடீர் செலவுகள் ஏற்பட இருக்குதுங்க. சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு வீட்டை விட்டு வெளியே தங்கல் இருக்குங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் நலந்தரும் நவம்பர் மாத ராசி பலன்கள் 2025 உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அளித்தர இருக்கிறார். தொழில் மற்றும் வியாபாரம் நிதானமாக நடக்க இருக்குதுங்க. கடன் விவகாரங்களில் கவனம் தேவை. தொழில் தொடர்பான காரியங்கள் தாமதம் நடந்தால் கூட லாபத்தை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் நம்ம எதிர்பார்க்கிறோம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பயந்து வேலை செய்ய வேண்டி இருக்குதுங்க. உழைப்பு அதிகரிக்க இருக்குது இந்த மாதம். உங்களுக்கு உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரம் இல்லாமல் போகலாம், ஆனால் அதற்காக வருத்தப்பட வேண்டாம். உங்களுக்கு சூழ்நிலை எல்லாம் மாற இருக்குதுங்க. குடும்பத்தில் எப்படி இருக்க போகிறது, இந்த நலந்தர நவம்பர் மாதம் நவகிரக மாற்றத்தால் மாறக்கூடிய மாதத்தை பொறுத்து குடும்பத்தில் உடனுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் அறிய இருக்குதுங்க. வீட்டில் உள்ள பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வது நன்மை தரும். சொத்து விவகாரங்களில் கவனம் தேவைங்க. கணவன் மனைவிக்கு இடையில் இடைவெளி குறையோ இருக்குதுங்க. பிள்ளைகள் நலனில் கவனம் செலுத்த போறீங்க. உற்றார் உறவினர் நண்பரிடம் இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் மாற இருக்குதுங்க. பெண்களுக்கு எதிர்பாராத செலவுகள்லாம் உண்டாக இருக்குதுங்க. எதிர்பார்த்த காரிய வெற்றிகளாம் வழிவகுக்க இருக்குதுங்க. சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடுகள் நடக்க இருக்குதுங்க. கலைத்துறையினருக்கு இந்த நவம்பர் மாதம் நலந்தரும் நவம்பர் மாதம் வைக்க போகிறது. நவகிரகத்தால் ஏற்படைய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க இருக்கிறோம். கலைத்துறையினருக்கு நல்ல லாபம் கிடைக்க இருக்குதுங்க. அலைச்சல் இருக்கும். அதே ஆனால் கடந்த காலத்தை விட கூடுதல் வருவாய் பெற இருக்கீங்க. புதிய ஒப்பந்தங்கள் யாவும் கையெழுத்தாகவும், அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிக்கிறது முன்னாடி பல பேர்த்தில் நீங்கள் ஆலோசனை கேட்டு செய்வது நல்லது. அரசியல் உள்ளவர்களுக்கு இந்த மாதம் இருக்க போகிறது. நலந்தரும் நவம்பர் மாதம் நவகிரக யோகம். அப்போ அரசியல் உள்ளவர்களுக்கு நற்பெயர் எடுப்பதற்குண்டான சூழ்நிலை உருவாக இருக்குதுங்க. எதிர்பார்த்த பதவிகள் இதெல்லாம் வந்து சேர இருக்குதுங்க. நல்ல நிலைக்கு உயர்த்தப்பட போகிறீங்க. பள்ளி மற்றும் கல்லூரி மலிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு அந்த காலகட்டம்
அதாவது நீங்கள் நினைத்தது போல் கல்விக்கான பணிகளை தாமதம் உண்டாக இருக்குதுங்க. ஆனால் சற்று மாற்ற முயற்சிக்க போகிறீங்க. உழைப்பு அதிகரிக்கக்கூடிய வனம் இருக்குதுங்க. டிஎன்பிசி போன்ற படிப்பு தேர்வில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் எல்லாமே எல்லா விதத்திலும் நன்மை தரும் மாதமாக இந்த மாதம் நம்ம எதிர்பார்க்க இருக்கிறோம். இப்போ மூல நட்சத்திரக்காரருக்கெல்லாம் இந்த மாதம் பார்க்குறோம். அதாவது முதல் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது மூலம். அது தனுசு ராசியில் முதல் நட்சத்திரமாக வரக்கூடியது. உங்களுக்கு நலந்தர நவம்பர் மாத யோகமும் நவகிரக யோகமும் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறது இந்த மாதம் பார்க்க இருக்கிறோம். தொழில் வியாபார போட்டிகள் குறைய இருக்குதுங்க. பணவரத்து இருக்கும். புதிய நபருடைய அறிமுகம் உண்டாக இருக்குதுங்க. குடும்பத்தில் இருந்த குழப்பம் நீங்கும். உறவினர்கள் வருகை இருக்க போகுதுங்க. குடும்ப செலவுகள் அதிகரிக்க இருக்குதுங்க. வெளியூர் பயணங்களின் போது கவனம் தேவை இந்த மாதம். போராட நட்சத்திரக்காரர்கள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு அடுத்தவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்போது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவு எடுப்பது நன்மை தரும். பணவரத்து திருப்தி தரும். வெளியூர் பயணங்கள் சில நேரலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க இந்த மாதம். புதிய நம்மளுடைய எச்சரிக்கை தேவை இருக்குது இந்த மாதம். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது உத்திராட நட்சத்திரம். அதாவது மீதி 2, 3, 4 மாதங்கள் மகர ராசியில் வரக்கூடிய நட்சத்திரமாகும். இப்போ இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்கள்லாம் அடுத்தவர்களுக்காக ஓடி ஓடி தான் வாழ்க்கையை விட்டுவிட்டே என்று இளைஞர்களும் இந்த மாதம் நீங்கள் வீண் அலைச்சலை குறைத்து கொண்டு வேலைகளில் கவனம் செலுத்துவது ரொம்ப நன்மை தருங்க. ஓடிட்டே இருக்க வேணாம், உங்களுக்காக ஓட பாருங்கள். அடுத்தடுத்து உங்களுக்கு அடுத்த பேச்சு நம்ப வேண்டாம். உங்களுக்காக உங்களை வச்சு பயன்படுத்திக்கிறாங்க. ரொம்ப நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. பிறருடைய உதவியும் கிடைக்க இருக்குதுங்க. மனதில் தைரியமும் தன்னம்பிக்கை கூட இருக்குதுங்க. துணிச்சல் எந்த காரியத்திலும் ஈடுபட்டு சாதகமாக முடிக்க போகிறீங்க இந்த காலகட்டம். இப்போ சந்திராஷ்ட தினத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நீங்கள் பார்க்கணும். 11, 12 சந்திராஷ்டம் இருக்கிறதால ரொம்ப கூடுதல் கவனம் தேவைங்க. அன்றைய தினம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் எழும் என்ற எண்ணம் தோன்று கொண்டே இருக்கும். ஏன்னா சந்திரன் அஷ்டமாகிறாரில்ல, 8ஆம் இடத்தில் அஷ்டமாகும் போது அந்த 11ஆம் தேதி 12ஆம் தேதிக்கு வாக்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பெரிய சுமையை வாங்கியிருக்கும் போல தோணும். இதெல்லாம் இப்படியே இருக்குமா மாறுமான்னு கேட்கணும். திருமணத்தை காத்து கொண்டு இந்த காலகட்டம் திரும்ப நல்ல விதத்தில் அமைய இருக்குதுங்க. அதற்காக சுப தினங்கள் உங்களுக்கு வேணும், அதிர்ஷ்ட தினங்கள் வேணும் என்றால் நவம்பர் மாதம் 20, 21, 22 தேதிகளில் உங்களுக்கு இந்த அதிர்ஷ்ட தினங்கள் இருக்கிறதால நீங்கள் உங்களுக்கான வாழ்க்கை துணை தேடி அதுக்கான ஒரு அத்தியாயத்தை உருவாக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் பார்க்குறோம். நவம்பர் 20, 21, 22 உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடையக்கூடிய இந்த காலம். இதுக்கெல்லாம் நல்லா ஒரு வாய்ப்பாக இருக்குதுங்க. புத்திரவாக்கியத்தை காத்து கொண்டு வந்த காலகட்டம் புத்திரவாய் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி. ரொம்ப நீண்ட நாட்களாக புத்திரவாக்கியம் கிடைக்கவே இயங்கி வரும் இந்த காலகட்டம். புத்திரவாய் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. குடும்பத்தில் கலகப்பாசோடு உருவாக இருக்குதுங்க. வெளியூர் வெளியிடத்தில் மண் வாங்குவதற்கான யோகம் உண்டாக இருக்குதுங்க. வெளிநாடு சொன்ன எண்ணம் இருக்கிற இந்த காலகட்டம் வெளிநாடு பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த காலம் நல்லா இருக்குது. அதுக்கு உண்டான ஏற்றங்கள் இருக்குங்க. தொழில் புதிதாக தொடங்கும் இந்த காலகட்டம் புதுசாக நீங்கள் தொழில் தொடங்கலாம். அதெல்லாம் அதுக்கான வாய்ப்புலாம் உங்களுக்கு அலையும் போதுங்க. இப்போ என்ன நேர்களே, இப்போ நம்ம தனுசு ராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கு நம்ம வீடியோ பொறுமையாக கேட்டோம். ஓகேங்களா? உங்களுக்கான பலன்கள் பரிகாரத்தை பொறுத்து உங்களுக்கு உங்களுடைய தட்சாமூர்த்தி வழிபட்டு வாருங்கள். ஏதாவது நன்மை இருக்கக்கூடிய காரணம் பார்க்குறோம். அப்போ நீங்கள் பெருமாளை தீபம் ஏற்றி வணங்கி எதிர்பார்த்த காரிய அனுகூலம் கிடைக்க இருக்குதுங்க. உத்தியோக தொடர்பான பிரச்சனைலாம் தீர்ந்து சொல்ல பார்த்தீங்களா? அதுக்காக நீங்கள் பெருமாளையும் வழிபடலாம். உங்களுக்கு நீங்கள் தட்சாமூர்த்தி வழிபடலாம். ஏன்னா குரு இல்லை உங்களுக்கு. அதனால் தட்சாமூர்த்தி வழிபட்டு வாருங்கள். எல்லாத்தையும் நன்மை தரக்கூடியதாக இருக்குதுங்க. இதுவரைக்கும் பொறுமையாக தனுசு ராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரம் பொறுமை வீடுகளும் நன்றிங்க. அடுத்தடுத்த நல்லதொரு வீடியோ பதிவு சந்திக்கும் வரை உங்கள் விடைபெறுவது உங்கள் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இருந்துங்கள். நன்றி, வணக்கம்.